தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஓட்டுநர் உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மதுரை மைக்கேல் டிரைவிங்ஸ் ஐடியாஸ் யூடியூபர். இன்னைக்கு நம்ம வாகனத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம்னா, வண்டியை காலையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டிக்காண்டி ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்குங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன், எதுக்காண்டி ஒதுக்க சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரும் பாதியை பார்த்துட்டு பார்க்காம போயிடாதீங்க. 5 ஐடியாக்கள் சொல்கிறேன் இன்னைக்கு. 1, வண்டி டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, தூசியாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுங்க. இல்லை அழுக்கு இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வண்டியை எடுக்க பாருங்க, அது 1. 2வது, பானட்டை தூக்கி விட்டு இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுங்க. அது மெயின். இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுங்க. கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், டைனமோ பெல்ட்டு, டைமிங் பெல்ட்டு, இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா ஒரு எந்தவித இடையூறும் நம்மளுக்கு ஏற்படாது. பேட்ரி செக் பண்ணுங்க. அப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி சீட்டுக்கு வருவியா, வண்டியில் உட்காந்தவொன்னே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சீட்டு முன்ன பின்ன இருக்கும், அதை கரெக்டாக உட்காந்து லெஃப்ட் ரைட்டு மிரர் கனெக்ட் பண்ணிவிட்டு, சென்ட்ரு மிரர் கனெக்ட் பண்ணிவிட்டு சாவி ஆன் பண்ண போவியா. சாவி ஆன் பண்ண போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னுக்க வண்டி ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கான்னு பாருங்கள், வண்டி நியூட்ரல் இருக்கான்னு பாருங்கள், ஏசி ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், செட்டு ஆஃபில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்ரி ஏசிக்கும் செட்டுக்கும் போச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் வண்டி ஏசி செட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீயை ஆன் பண்ணுங்கள். காலையில் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது ஒரே கீழே வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 3 டைம் சாவியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணிங்கன்னா ஹீட்டர் பிளக் கொஞ்சம் ஒர்க் ஆகும் காலையில். அப்படி பண்ணும்போது பேட்ரி லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது காலையில் முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வண்டியை ஹீட்டர் பிளக் போட்டு ஆன் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வண்டியை ஆன் பண்ணலாம். வண்டியை ஆன் பண்ணிவிட்டு இன்ஜினை ஒரு 3 நிமிஷம் ஓட விடுங்க. ஆன் பண்ண உடனே நீங்கள் விரட்டாதீங்க, இன்ஜின் லைஃப் போயிடும். ஒரு 3 நிமிஷம் வண்டியை ஓட விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீட் பெல்ட் போட்டு ஃபஸ்ட்டு கியரை போட்டு மூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்த உடனே விரட்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் பைய போங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் உங்களுக்கே தெரியும், வண்டி கண்ட்ரோல் உங்களுக்கு கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாலையில் பயணம் செய்யலாம். சாலையில் பயமில்லாமல் பயணம் செய்ய மதுரை மைக்கேல் டிரைவிங்ஸ் ஐடியாஸ் என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.